வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மாநில உரிமைகளை தொடர்ந்து பறிக்கும் பாஜக காங்கிரஸ் வேட்பாளர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பிரச்சாரம். அரியாங்குப்பம் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தீவிர வாக்கு சேகரிப்பு. முன்னாள் முதல்வர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்பு. ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி மாநில உரிமைகளை தொடர்ந்து பறிக்கும் பாஜக காங்கிரஸ் வேட்பாளர்களை இந்த தேர்தலில் மக்கள் புறக்கணித்து அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என தட்டாஞ்சாவடி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக மாநில செயலாளர் அன்பழகன் பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி முழுவதும் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அதிமுக நிர்வாகிகளான சுத்துக்கேணி பாஸ்கர், திருநாவுக்கரசு, கமல்தாஸ் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆளுயர மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநில உரிமைகளை தொடர்ந்து பறிக்கும் தேசிய கட்சிகளான பாஜக காங்கிரஸ் வேட்பாளர்களை இந்த தேர்தலில் மக்கள் புறக்கணித்து மாநில உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றார். மேலும் இந்த தொகுதி முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் நட்சத்திர தொகுதியாகும் என்றும், ஆனாலும் இந்த தொகுதியில் இந்த 3 ஆண்டுகளில் எந்த இளைஞருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவில்லை என்றார். மேலும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் யார் என்பது முதலமைச்சருக்கு நன்கு தெரியும். அவர் வெற்றி பெற்றால் ஒரே மாதத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர் மாற்றப்பட்டு பாஜகவின் அரசு இங்கே அமையலாம். இதனை உணர்ந்து என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பதை தவிர்க்க வேண்டும் என பேசினார். இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அரியாங்குப்பம் பகுதியில் கூட்டணி கட்சியினருடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார் காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், திமுக தொகுதி தலைவர் சக்திவேல், தேசிய காங்கிரஸ் மீனவர் அணி செயலாளர் காங்கேயன், காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி மற்றும் திரளான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அரியாங்குப்பம் தொகுதியில் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வாகன பிரச்சாரம் செய்தனர். பிரச்சாரத்தின் போது வேட்பாளர் வைத்திலிங்கம் பேசுகையில், கடலில் மீன்பிடிக்க செல்லும் இந்திய மீனவர்களை ஒவ்வொரு முறையும் இலங்கை அரசாங்கம் சிறைப்பிடிக்கும். சிறைப்பிடித்த அவர்களை 15 நாள் சிறையில் வைப்பது போல் பாஜக நடமாடும். பிறகு அவர்களை விடுவிக்கும் போது மீனவர்களை மட்டும் விடுவிப்பார்கள். அவர்களை பயன்படுத்திய விலை உயர்ந்த படகுகளை தரமாட்டார்கள். ஒரு போட் கட்டை குறைந்தது 1 கோடி ரூபாய் செலவாகும். எனவே காரைக்கால் மட்டுமல்ல, தமிழகத்தை படகுகளை கூட 2014 முதல் இதுவரை பிடித்த ஒரு போட்டை கூட இன்று வரை பெற்று தரவில்லை பாஜக அரசு. எனவே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ராகுல் காந்தி இதுவரை பிடித்த போட்டுகளை திருப்பி பெற்று தருவதுதான் முதல் வேலை என்று பேசினார். புதுச்சேரியில் அதிமுக சுயேட்சை வேட்பாளர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன என தேர்தல் கண்காணிப்பகத்தின் ஆய்வு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி தேர்தல் கண்காணிப்பகம் சார்பில் ஒவ்வொரு தேர்தலின் போது வேட்பாளர்கள் தாக்கல் செய்யும் ஆவணங்களை ஆய்வு செய்து அறிக்கை வெளியிடுவது வழக்கம். அந்த வகையில் தற்போதைய மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரியில் போட்டியிடும் 26 பேரின் தகவல்களை கொண்டு ஆய்வு அறிக்கை வெளியிடப்பட்டது. தேர்தலில் போட்டியிடும் 26 பேரில் அதிமுக வேட்பாளர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன. ஏனாமை சேர்ந்த சுயேட்சை வேட்பாளர் அரதாடி போசியா மீது போக்சோ வழக்கு உட்பட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன என தேர்தல் கண்காணிப்பகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜோசப் விக்டர் ராஜ் தெரிவித்துள்ளார். போட்டியிடும் வேட்பாளர்கள் 5 பேர் கோடீஸ்வர வேட்பாளர்கள். இதில் பாரதிய ஜனதாவில் போட்டியிடும் நமச்சிவாயத்திற்கு அதிக அளவாக ரூபாய் 31 கோடியும், காங்கிரஸ் வைத்திலிங்கத்திற்கு ரூபாய் 15 கோடியும், அதிமுக தமிழ்வேந்தனுக்கு ரூபாய் 2.5 கோடியும் சொத்து உள்ளது. நடப்பாண்டில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சராசரி சொத்து மதிப்பு ரூபாய் 2.23 கோடி என ஜோசப் விக்டர் ராஜ் தெரிவித்தார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்டார். நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளராக போட்டியிடும் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்டார். கோட்டுச்சேரி நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட பூவம் பகுதியில் இருந்து தொடங்கிய பிரச்சாரத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா,
புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி.எஸ். ராஜசேகரன், வேட்பாளர் நமச்சிவாயம், தொகுதியின் பாஜக தலைவர் லூர்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கோட்டுச்சேரி, நல்லாத்தூர், நெடுங்காடு, மேல காசக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சார வாகனத்தில் நின்று பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தகுதியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும், பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் அமைச்சர் பதவி கிடைக்கப்பெறும் என்பதால் அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து காரைக்கால் வடக்கு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைத்தெரு வாசல் பகுதியில் பரபரப்பை மேற்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்காலில் உள்ள பிரபல காஃபி கடையில் அமர்ந்து காஃபி அருந்தினார். அப்போது அவருடன் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயும், புதுச்சேரி அமைச்சர் PRN திருமுருகம், புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி.எஸ். ராஜசேகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் காஃபி அருந்தினர். வில்லியனூர் தொகுதியில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை ஆதரித்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அதன் அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செய்தார். தொடர்ந்து தமது சொந்த தொகுதியான வில்லியனூரில் இன்று பிரச்சாரத்தை தொடங்கினார். முத்துப்பிள்ளைப்பாளையம் கிராமத்தில் இன்று மாலை தமது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கிய அவர் வீடு வீடாக சென்று கடந்த 3 ஆண்டுகளில் தொகுதியில் தாம் செய்த சாதனைகளின் பட்டியல் அடங்கிய துண்டு பிரசுரமாக வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது எதிர்க்கட்சி தலைவரை பொதுமக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். வாக்கு சேகரிப்பின் போது திமுக நிர்வாகிகள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அண்ணா சாலையில் இயங்கி வந்த பிஸ்மில்லா மல்டி க்யூசின்ஸ் ரெஸ்டாரண்ட் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அண்ணா சாலையில் இயங்கி வந்த பிஸ்மில்லா மல்டி க்யூசின் ரெஸ்டாரண்ட் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு இன்று திறக்கப்பட்டது. இங்கு புதுச்சேரி மக்கள் குடும்பத்துடன் வந்து உணவு அருந்தும் வகையில் 200க்கும் மேற்பட்ட அசைவ வகைகள், சிக்கன், மட்டன் போன்ற பிரியாணி வகைகள் சுவையாக செய்து கொடுக்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் 80 பேர் பறை அமர்ந்து உணவு அருந்தும் வகையில் இடவசதி உள்ளது. பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து அரியங்குப்பம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து கூட்டணி கட்சிகளுடன் அரியங்குப்பம் மற்றும் RK நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். பணக்காரர்களுக்கும் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளுக்கும் பாடத்தை புகட்ட வேண்டும் என்றால் அனைவரும் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வேட்பாளர் தமிழ்வேந்தனுடன் தீவிரமாக வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அந்த வகையில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நிர்வாகி மகாதேவி தலைமையில் அதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தற்போது பாஜக வேட்பாளராக போட்டியிடுகின்ற நமச்சிவாயத்திற்கு நீங்கள் ஓட்டு போட்டால் இந்த தொகுதி அமைச்சர் தொகுதி என்ற அந்தஸ்தை இழக்கும் என்றும், எனவே நமச்சிவாயத்திற்கு வாக்களிக்க கூடாது என்றும், நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் ஒரே மாதத்தில் முதலமைச்சர் மாற்றப்பட்ட பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவார் என்றார். பணக்காரர்களுக்கும் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளுக்கும் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றால் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பேசி வாக்குகளை சேகரித்தார். வில்லியனூரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழா நேற்று மாலை நடைபெற்றது. முன்னதாக நேற்று முன்தினம் மகா கணபதி ஹோமம் நடைபெற்று யாதவ நாயுடு மரபினர் உற்சவத்தில் நேற்று மாலை அம்மனுக்கு பால், தயிர், சாந்தனம், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பலவிதமான திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து சங்கராபாரி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்று ஆலயம் வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து இவ்வாலயத்தில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்று மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் 4 மாட வீதிகளில் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது.
இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய திருக்கோவில் நிர்வாக அலுவலர், ஆலய அர்ச்சகர், உற்சவதாரர் மற்றும் வில்லியனூர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட ஜமீன்தார் கார்டன் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட ஜமீன்தார் கார்டன், மாரியம்மன் கோவில் வீதி, குபேர் பாடசாலை, மாரியம்மன் கோவில் பின்புறம் ஆகிய பகுதிகளில் சுமார் 300 வீடுகளுக்கு மேல் சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பன்னீர் மற்றும் நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகளான கதிரவன், மஞ்சினி, முருகன், முத்துக்குமார், பிரகாஷ், ராகுல், ஹரிஷ் மற்றும் வள்ளி என்ற பச்சையம்மா, மாலதி, பாக்யா, உமா மகேஸ்வரி, சோசிலா மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டனர். முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திற்கு ஆளுயரம் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து மலர் தூவியும் பொன்னாடை போற்றியும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிளையின் நிர்வாகிகளான சதீஷ்குமார், லாவண்யா, தமிழரசி, கணேசன், பூங்கோதி, வித்யா, சாந்தி, சரவணன் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் 2024 கலை மற்றும் கலாச்சார திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ரீகாப்ஸ் 2024 கலை மற்றும் கலாச்சார திருவிழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவினை கல்லூரி முதல்வர் விஜய் கிருஷ்ணா ரபாகா, துணை முதல்வர் ஐயப்பன் மற்றும் கலாச்சார ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ரமேஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இவ்விழாவில் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவ மாணவியரின் கலாச்சார கூட்டமைப்பின் தலைவர் அபிஷேக், செயலாளர் நிஷாந்தன் மற்றும் பொருளாளர் யோகேஸ்வர் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசை வழங்கினர். துணைத் தலைவர் சூரிய பிரசாத் மற்றும் துணை செயலாளர் செல்வி சம்யுக்தா ஆகியோரை கல்லூரி முதல்வர் பாராட்டினர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. குறிப்பாக பாட்டு போட்டி, நடன போட்டி மற்றும் இசை கச்சேரியுடன் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை மாணவர்கள் குழுவினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக திருப்புவனை தொகுதியில் வீடு வீடாக சென்று திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திருப்புவனை தொகுதியில் திமுக அமைப்பாளர் சிவா MLA ஆணைக்கிணங்க திமுகவினர் பூத் வாரியாக வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன், காங்கிரஸ் பொறுப்பாளர் முருகன் மற்றும் நடராஜன், இளையராஜா, அவைத் தலைவர் அருணாச்சலம், அன்பரசன் மற்றும் கழக தொண்டர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் திருப்புவனை பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக நெல்லித்தோப்பு தொகுதிக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் OBS அறிவுறுத்தலின்படி மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஓம் சக்தி சேகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அண்ணா நகர், DR நகர், திருமால் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் சால்வை அணிவித்து மலர் தூவியும் ஓம் சக்தி சேகர் அவர்களை வரவேற்றனர். இதில் திரளான அதிமுக உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர். பிற்போக்கு சிந்தனை ஆணாதிக்கத்தை பாஜகவில் திணிக்க வேண்டாம் என பாஜக பிரமுகர் பத்மாவதி தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக பாஜக பிரமுகர் பத்மாவதி கூறுகையில், பாரதிய ஜனதா கட்சியில் திரௌபதி முர்மு, நிர்மலா சீதாராமன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் போன்ற பெண்களுக்கு முன்னுரிமை தரும் மதிப்புமிக்க தலைவர் மோடி அவர்களின் நல்லாட்சியால் ஈர்க்கப்பட்டு நான் பிஜேபியில் இணைந்தேன். என்னை சிலர் விமர்சனம் செய்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ள பத்மாவதி, எனது கணவர் 25 ஆண்டுகளுக்கு முன்புதான் குற்றம் செய்தார். இப்போது அல்ல. அப்படியே என்றாலும் நான் குற்றவாளி அல்ல. என் கணவர் மணிகண்டன் குற்றவாளி அல்ல என்பதை உரக்க கூறி நீதிமன்றத்தில் நீதியை நிலைநாட்டியவர். தற்போது எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக உள்ள வழக்கறிஞர் தான் என்பது அனைவருக்கும் தெரியும். என் கணவர் இளைஞர்களை சீரழிக்கிறார் என்றால், எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக உள்ளவர்கள் 10க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை நடத்தி இளைஞர்களை சீரழிக்கவில்லையா? பெண் மக்கள் சேவை செய்ய வந்தால் அவர்களின் பின்னணியை பேசுபவர்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு முன்னுரிமையும் தரப்போகிறார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பெண்கள் அரசியலுக்கு வந்தால் கணவரின் அனுமதி வேண்டும் என்று நினைக்கும் உங்களின் பிற்போக்கு சிந்தனையும் உங்கள் ஆண் ஆதிக்கத்தையும் பாரதிய ஜனதா கட்சியில் திணிக்காதீர்கள். இது மோடியின் ஆட்சி என்றும் நான் அரசியலுக்கு வருவதற்கு என் கணவரின் அனுமதியோ ஆதரவோ தேவையில்லை என்று பத்மாவதி தெரிவித்துள்ளார். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.